الحمد لله الحق حمده والصلاة والسلام على خير خلق محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم. قال نبينا صلى الله عليه وسلم அல்லாஹு தஆலா இந்த அருமையான ஒரு நாளிலே, கிழமைகளிலேயே மிகச் சிறந்த கிழமை ஜும்மாவுடைய தினம். அந்த தினத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஈட்டெடுக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நாளிலே நாம் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நற்காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு என்ற ஒரு சிறந்த ஒரு நாள் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இந்த வெள்ளிக்கிழமை என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். ஆக அந்த இடத்திற்கு, அந்த நாளிலே இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கு கூடி குழுமி இருக்கும் உங்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று உரிய பிரார்த்தனையோடு எனது சிறிய அறிவுரைகளை உங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கின்றேன். அதற்கு முன்பதாக இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தினை உங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்த்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நான் ஆரம்பமாக ஒரு வசனம் ஓதி காட்டினேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த வசனம். இந்த வசனம் நீங்கள் எல்லாம் அதிகமாக அறிந்திருப்பீர்கள், அதிகமாக தெரிந்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் 5 நேர தொழுகை தொழுது கொண்டிருக்கின்றோம். அந்த தொழுகையிலேயே இந்த வசனத்தை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டிருப்போம். அந்த வசனத்தை பற்றி தெரிந்திருக்கும், அதனுடைய அர்த்தமும் நிறைய நபர்களுக்கு தெரிந்திருக்கும். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பாயாக என்பதாக இந்த வசனத்தின் மூலியமாக நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் ஒரு நேரான வழியை காண்பிப்பாயாக என்பது இதன் மூலமாக நமக்கு என்ன விளங்குகிறது? ஒரு சாதாரண அறிவை கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஸ்ட்ரெயிட் வே, ஒரு சைடு வே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ஒரு வழியில போறதுக்கான ஒரு வழியை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதோட உள்ளார்ந்த அர்த்தங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏனென்றால் அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு 5 வேளை தொழுகையிலும் தொழுவதற்கு இருக்கக்கூடிய நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றார். அதன் வாயிலாக அல்லாஹ் சொல்ல வருவது, ஏனென்றால் இதை விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை விளங்கினால் தான், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்த ஒரு பொன்மொழியை நாம் அறிவதன் மூலியமாக இதற்கான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு அழகான ஒரு வரைபடமே போட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு குச்சியை எடுத்து அதிலே நேராக ஒரு கோடை இட்டு, பிறகு அதன் வலது புறங்களும் இடது புறங்களும் சிறு சிறு கோடுகளை இட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இதுதான் அல்லாஹ் தஆலா சொன்ன இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற இந்த நேரான வழி. இந்த நேரான வழியில் செல்ல விடாமல் புரியும்படி சொல்ல வேண்டும் சொன்னால், தவறுகள் செய்யாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டானோ, இந்த சீரிய நிறையோடு சீரிய வழியோடு ஒருவன் செல்லக்கூடிய அந்த வழியை விட்டும் வழி பெறுவதற்காக வேண்டி நிறைய வழிகளில் நிறைய தடங்கல்கள், நிறைய சைத்தான்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு இடையங்களிலும் சைத்தான் நமக்கு இடையூறு செய்யக்கூடியவராக, இடதுபுறம் திரும்பினாலும் இடையூறு செய்வான், வலதுபுறம் திரும்பினாலும் இடையூறு செய்வான். ஆக எந்த புறங்கள் நாங்கள் திரும்பினாலும் அதற்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில் சைத்தான் அமைந்திருக்கின்றான் என்பதை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வரைபடத்தின் மூலமாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மேலும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே சைத்தான் ஒரு விடையை விட்டு வந்திருக்கின்றார். என்னவென்று சொன்னால், நான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதனுடைய இரத்த நாளங்கள் ஓடக்கூடிய ஆற்று எனக்கு நீ கொடு. அவனுடைய முன்னிலைமை என்று நமக்கு தெரியும். ஆபில்களின் உயர்ந்தவனாக அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமான ஒரு மனிதனாக இருந்தவன். பிறகு ஏன் அடுத்து துரத்தப்பட்டான்? அவனுடைய தற்பெருமை, நான் எவ்வளவு பெரிய மனிதன் என்ற தற்பெருமை, இந்த தற்பெருமையின் காரணமாக உலகத்தை விட்டு, அந்த சொர்க்கத்தை விட்டு அவன் விரத்தல் கொடுக்கப்பட்டான். அதே முன்னாடி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வரலாற்றை சொல்லி நான் உங்களுக்கு நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. சுருக்கமாக சொன்னால், அவனுடைய தற்பெருமையின் காரணமாக அவனை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா புறந்தள்ளி விட்டார் என்றுதான் கூற வேண்டும் சகோதரர்களே. அப்பொழுது அவனுடைய தற்பெருமை தான் அவனுக்கான எல்லா விதமான காரணமாகவும் அமைகின்றது.
அந்த தற்பெருமையின் காரணமாக அல்லாஹ் விட்டு பாராமுகமாக்கப்பட்டதும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் வரம் வாங்கி வந்தான். யா அல்லாஹ், இந்த ஒட்டுமொத்த மக்களையும் நான் சீரெடுக்க வேண்டும், அதற்கான வல்லமை எனக்கு கொடு என்று கேட்டு வந்தான். அதற்காக அவன் கேட்டு வந்த அந்த டாஸ்கை விடாமல் இருப்பானா? இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம், நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இந்த டேட்டுக்குள்ள அதை முடிக்கணும்னு சொன்னா அந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம எவ்வளவு மெனக்கடுறோம், எவ்வளவு சிரமப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதற்காக இரவு பகலாக தூங்காம அந்த வேலையை செய்து முடிக்க நம்ம முயற்சிக்கின்றோமா இல்லையா? அப்படித்தான் செய்ய நாம் முயற்சிக்கின்றோம். ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு அணுதினமும் எல்லா புறங்களிலிருந்து நம்மை சூழ்ந்து நம்மை முழுவதுமாக அதில் அவனுடைய பிழையில் மாற்றுவதற்கான வழியை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வழிகளிலிருந்து நிறைய வழிகள் இருக்கின்றன. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு 4 விஷயங்கள், இந்த 4 விஷயங்களை அடித்தளமாக கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை இந்த நிலைமையை விட்டு நம்மை மாற்றக்கூடிய நிலைமையில் செய்தார். நம்மை இந்த இஸ்லாத்தை விட்டு, இந்த ஈமானை விட்டு, நமக்கு கூடிய அந்த தௌஹீதை விட்டு ஒற்றுமாக நம்மை துறந்திருக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கின்றார். அதில் முதலாவதாக பித்அத். பித்அத் என்பது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நிறைய தெரிந்திருக்கும். இஸ்லாத்தில் இல்லாத புது புது விஷயங்களை உள்ளே புகுத்தி அல்லாஹு தஆலா ரசூல் நமக்கு என்ன வழிமுறையை காட்டி தந்தார்களோ அந்த நேரான வழியை விட்டு நம்மை புரட்டி தேவையில்லாத புது புது விஷயங்களை கொண்டு வந்து புகுத்தி நம்மை அதை விட்டு முழுவதுமாக அந்த இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன் அதற்கு ஏற்றால் போன்று நம்மளை மனசை மாற்றி எதற்காக வேண்டி அன்று சொன்ன 1401 முன்பதாக சொல்லப்பட்ட அந்த ஹதீஸை அந்த குர்ஆனை பார்த்து நீங்கள் அதிலே இருக்கின்றீர்கள். இப்பொழுது கரண்ட் டென்ட்டுக்கு வாங்க, அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, எவ்வளவு நாலேஜ் இருக்குது, எவ்வளவு டெக்னாலஜி இருக்குது அப்படி சொல்லி மனிதன் என்ன செய்வான், புது புது விஷயங்களை மனசுக்குள்ள புகுத்தி முதல்ல வழிகெடுப்பான். அடுத்து 2வது விஷயம் அவன் கையில் எடுக்கிறது நிஸ்யாவுல் ஆகிரா, மறுமையை மறக்கடிக்க செய்தல். நம்முடைய ஈமான் என்னவாக இருக்கின்றது? நாம் மரணத்திற்கு பிறகு நமக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கின்றது, அதை பற்றி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான் என்று எல்லாம் நம்ம இடத்துல ஒரு ஈமானாக நாம் எல்லாம் மனதில் ஊர்தியாக நம்பி இருக்கின்றோம் அல்லவா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் திருக்கலமை மொழிந்திருக்கின்றோம் அல்லவா? நம்முடைய ஈமான் அதுவாக இருக்கின்ற சொன்னால் அதை விட்டு முழுவதுமாக அந்த மறுமை சிந்தனையை விட்டு முழுவதுமாக வணக்கத்தை செய்வது, இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசா பாசங்களோடு முழுவதாக நம்மை அதிலே இணைய செய்வது. இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இப்ப இருக்கக்கூடிய இது எவ்வளவு இருக்குது, அதுல போய் மூழ்கிரு. இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டிங் எவ்வளவு இருக்குது, அதுல போய் மூழ்கிரு. எதற்காக போய் நீ ஆகிரத்துல சலாத்துல தொழுகையில உங்களுடைய நேரங்களை நீ ஏன் இருக்கிற? இந்த நேரத்துல நீ மற்றொரு விஷயங்களை நீ இன்வெஸ்ட் பண்ணா, மற்ற விஷயங்களை நீ செலவு பண்ணு சொன்னா நாளைக்கு அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தை நல்ல ஒரு இடம் கிடைக்கும். அதை விட்டு போட்டு இந்த மாதிரி விஷயங்களை போய் நீ உன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறியே அப்படி சொல்லி நம்மளுடைய மைண்ட் என்ன செஞ்சுட்டு இருக்கான், ஒவ்வொரு அணுதினங்களும் நம்மளை பொருளடிச்சிட்டு இருக்கிறான். இப்படி பொருளடிப்பதன் மூலியமாக நம்ம எதை மறைக்கிறோம்? மறுமையை மறக்கிறோம். நிஸ்யாவுல் ஆகிரா, நமக்கு ஒரு மறுமை அப்படின்ற ஒரு வாழ்வு இருக்குது அப்படின்ற விஷயத்தை முதல்ல சைத்தான் செஞ்சிடறான், மறக்கடிக்க வச்சிடறான். மறுமை பற்றி சிந்தனையே நம்மளை ஊட்டி எடுக்க வச்சிடறான். இந்த மறுமை பற்றி சிந்தனை நம்மளை ஊட்டி எடுக்கிறதுக்கு பிறகு அடுத்தது அவன் செய்யற விஷயம் என்னன்னு சொன்னா அல் கஸ்பு பில் இபாதா, வணக்க வழிபாடுகள். நாம் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் தஆலாவை தொழுது வணங்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த தொழுகைகள், அந்த வணக்க வழிபாடுகளில் நல்ல காரியங்கள், தர்மம் செய்வது, தான தர்மம் செய்வது, பிறருக்கு உதவுவது, இது என்னெல்லாம் நல்ல இருக்கின்றதோ அதை முழுவதுமாக நம்மை விட்டு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தி விடுவார். உதாரணமா எடுத்தோம் என்று சொன்னால் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்படுகின்றது, தொழுகை 6 ஹாலுக்கு தானே நடைபெறுகின்றது, குளிர்காலமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் எழுந்து சென்று தொழுவோமா, சரி நேரம் இருக்கின்றது, இன்னும் சரி நேரம் தூங்கி கொண்டு பிறகு எந்திரிக்கலாம் என்று ஒரு சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தின் மூலியமாக நம்முடைய இபாதத்தை விடுவதாக நம்மை விட்டு அழைத்து விடுகின்றார். அந்த சோம்பேறித்தனத்தின் உச்சம் நம்மை இந்த இஸ்லாத்தை விட்டு நாம் கொண்ட ஈமானை விட்டு துரத்தி அடைப்பதுதான் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. சோழர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இந்த விடையை எல்லாம் செய்தான் நம்மளை எப்படி எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதை. கடைசியாக ரியா, தற்பெருமை. இந்த ரியாவிற்கு நிறைய உதாரணங்கள் வரலாற்றை எடுத்து சொல்லி சொல்லுவார். இந்த தற்பெருமைக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஃபிரௌனை பற்றி உங்களுக்கு எல்லாம் நன்கு தெரிந்திருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதன். அவன் நான் தான் ரப்பு, ரப்புக்கும் லாயிலா, நான் தான் இறைவன், நான் இறைவனுக்கெல்லாம் இறைவன், எனக்கு ஒருவனை ஆக்க முடியும், உன்னை அழிக்க முடியும் என்பதாக தன்னைத்தானே தற்பெருமை எடுத்துக் கொண்டு திரிந்தான். இதெல்லாம் விட மிகப்பெரிய உச்சம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, ஷைத்தான். இந்த ஷைத்தானுக்குமான ஒரு மிகப்பெரிய அவன் அவ்வளவு அல்லாஹ்விடத்துல உயர்ந்த இடத்திலிருந்து பிறகு கீழ் மட்டத்திற்கு தாழ்த்தப்பட்டான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவனுக்கு இந்த தற்பெருமை, அந்த ரியா.
இந்த ரியாவின் காரணமாக அவன் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டதோடு இன்று நிறைய விஷயங்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பதை தற்போது நான் 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 என்ற அகம்பாவம். எல்லாமே என்னால் தான் நடக்கின்றது, நான் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் எதுவும் நடக்காது என்ற தற்பெருமை. சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நிமிடத்திலிருந்து அடுத்த நிமிடம் நகர்கின்றது, அந்த அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியுமா? சற்று யோசித்து பாருங்கள். நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த புரோகிராம் வைக்கலாம் என்று முடிவு செய்திருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மழையோ இயற்கை சீற்றமோ ஏதோ ஏற்பட்டு விட்டு தடைப்பட்டு விட்டால் நம்மால் முடிவுதான் செய்ய முடியும், யோசிக்கத்தான் முடியும். அதை நடத்துவதும் நடத்தாட்டும் ரப்பாகி அல்லாஹ்விடத்திலே உள்ளது, இறைவனிடத்திலே உள்ளது. அந்த இறைவன் நாடினால்தான் ஏதாவது நடக்கும் என்பதை நாம் முதலாவதாக நம் மனதில் நம்மை அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்றால் சைத்தான் அந்த தற்பெருமையுடைய ஆணித்துவத்தை கொண்டு வந்து அதை நம்முடைய மனதில் ஏற்படுத்தி இப்படிப்பட்ட சிக்கல், இப்படிப்பட்ட விஷயத்தை விட்டு நம்மை மறக்கெடுத்திடுவார். இந்த நான் சொன்ன இந்த 4 காலங்களுடைய கடைசி உச்சம், கடைசியாக சென்றடையக்கூடிய பாதை நம்மை இஸ்லாத்தை விட்டு புரடைக்க செய்வது, ஷிர்க் வைப்பது, அதை விட்டு நம்ம என்ன செய்து விடுவது, இஸ்லாத்தை விட்டு நாம் பாராமுகமாக்கி விடுவது. இப்படிப்பட்ட விலைகள் எல்லாம் சைத்தான் செய்து பிறகு நம்மை நல்வழியின் பக்கம் செல்லாமல் இருக்கின்றோம் என்றால் அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தன் அருமறையை திருக்குர்ஆனில் சொல்லுகின்றார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் நாம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கான அர்த்தம் புரிகின்றதா? நாம் தொழுகையில் நின்று ஒவ்வொரு நேர வக்துகளிலும் நாம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்பதற்கான அர்த்தம் இப்பொழுது புரிகின்றதா? எவ்வளவோ விடயங்கள் சைத்தான் நம்மளை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். அவன் வாங்கி வந்த வரம் அது. நாம் அல்லாஹ்விடத்தை நாம் மன்றாட வேண்டும், அல்லாஹ்விடத்தை நாம் தவக்குழுத்து வைக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை நான் மரணிக்கக்கூடிய அந்த கடைசி தருவாய் வரைக்கும் என்னை இப்படிப்பட்ட தீங்கான விஷயங்களை விட்டு பாதுகாத்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாய் என்றால் அல்லாஹ்விடத்தை நாம் கேட்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடத்தை நாம் துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மை வழிகேட்டிலிருந்து நம்மையும் நம் சந்ததியும் விட்டு ஒழிப்பானாக என்று கூறிய உயரிய பிரார்த்தனையோடு என்னுடைய பாரக்கல்லாஹ் ஃபீ குர்ஆனில் கரீம் வஃபி ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இன்னல்லாஹு தஆலா ஜவ்வாதுல் கரீம் வ ரഊஃப் ரஹீம் வ ரப்புல் ஹலீம்.